நட்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில். நீங்கள் விரும்பும் சிமெண்ட் வகையினை உரிய விலையில் வாங்கிட SRM PR சிமெண்ட்ஸ். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் சம்மர் ஏசி மேளா சிறப்பு விற்பனை. வணக்கம்மா. மனோபாலா சார் இன்னைக்கு நம்ம கூட இல்ல. இது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். இல்ல எனக்கு நானே உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்கேன். இருந்தாலும் இப்ப கேள்விப்பட்ட உடனே வந்து நியூஸ் பார்த்தேன். எனக்கு இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. பேரதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் உடம்பு சரியில்லாம இருந்தாரு, அது இதுன்னு நியூஸ்ல சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் நோ வை. 29 வயசு தான் அவருக்கு ஆகுது. 69 வயசுல நம்மளை விட்டு பிரிந்து விட்டாருன்னு நமக்கு ரொம்ப பெரிய இழப்பு. ஏன்னா வெரி குட் டைரக்டரு, பாரதிராஜா சார்கிட்ட இருந்தவர். அதோட என்னன்னா வெரி குட் ஆக்டர். ஈ டெவலப்ட் ஹிம்செல்ஃப். அதாவது டைரக்ஷன் கொஞ்சம் அப்படி ஃபேட் அவுட் ஆகும்போது அவர் நடிகராக மாறிட்டார். தன்னை நடிகராக மாத்திக்கொண்டு ரொம்ப சிறப்பா பண்ணாரு. அதாவது அவரு வந்தாலே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஜனங்க. அந்த அளவுக்கு அவரு காமெடியில இன்வால்வ் ஆகி, ஏன்னா பொதுவாகவே வாழ்க்கையிலே நாங்க எங்களோட பேசும்போது சாதாரணமாவே அவர் வந்து காமெடியா தான் பேசுவார் சில டைம்ல. பட் இஸ் அ வெரி சீரியஸ் மேன். தட் இஸ் டிஃபரெண்ட். பட் ஸ்டில் அவருடைய இழப்பு வந்து நமக்கு தாங்க முடியாத இழப்பு. ஏன்னா ரொம்ப லைட் ஹார்ட்டடா எடுத்துக்குவார் எல்லாத்தையுமே. அவர்கிட்ட ஃபேமிலி பிரச்சனையில இருந்து எதுவா இருந்தாலும் நாங்க பேசுவோம். அப்ப ரொம்ப லைட் ஹார்ட்டடா எடுத்துக்குவாரு. நமக்கு பெரிய லாஸ் சினிமாக்கு. ஏன்னா அவருடைய கேரக்டருக்கு பாருங்க, இப்ப மந்திரவாதியா 2 சீன் தான் வருவாரு. திருக்குறள் மாதிரி அர்த்தம் பெருசு அவருக்கு. அதனால இந்த மந்திரவாதியா வருவாரு, பேய் ஓட்டுற வருவாரு, எல்லாத்துலயுமே அதாவது பசங்க பாக்குற அளவுக்கு அவர் பண்ணாரு. நமக்கு ஒரு பெரிய லாஸ். டெஃபினட்டா இந்த லாஸ் வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. ஆமா, இப்போ நிறைய பேர் இந்த பாடி ஷேமிங் பத்தி நம்ம நிறைய பேசுறோம். குண்டா இருக்காங்க, ஒல்லியா இருக்காங்கன்ட்டு. ஆனா அவரோட அந்த பாடி, அந்த உடலையே வந்துட்டு அவர் ஒரு பிளஸ் பாயிண்டா மாத்திருக்காரு இல்லையா? ஏங்க அவர் எப்பயுமே நெகட்டிவாவே எதுவுமே நினைக்க மாட்டாருங்க. அந்த உடம்பு அவர் சட்டை இல்லாம காட்டுவார் தெரியுமா? சில பேர் சட்டையை கயிற்றுறதுக்கு யோசிப்பாங்க. அவரு வெறும் அந்த சட்டை இல்லாம பண்ணுவாரு. அதுவே ஒரு ரொம்ப ஹைலைட்டா பண்ணுவாரு அவர். அவரை எவ்வளவு அவரை வச்சு கிண்டல் பண்ணிருக்காங்க எல்லாருமே, அதுல இருந்து காமெடி வரத்துக்கு. ஆனா அவர் அதை பத்தி கவலையே பட மாட்டார். இஸ் a வெரி நைஸ் ஹார்ட்டட் மேன். நல்ல மனிதன். அவர் இருந்தா போதும், எங்களுக்கு பல செய்திகள் எங்களுக்கு கிடைக்கும். அவரோட கொஞ்ச நேரம் பேசினா போதும். சரி, இப்ப நான் வந்து ஒரு 3 மாசமா நாட் வெல், எனக்கு டச் இல்லாம இருந்தது. அப்கோர்ஸ் கேள்விப்பட்டதுல இருந்து ரொம்ப வருத்தமா இருக்கு, மிகவும் வருத்தமா இருக்கு. போய் பார்க்கணுமே, அங்க போய் இருக்கணும்ன்றதுக்காக டாக்டர் பர்மிஷன் கேட்டிருக்கேன். அந்த ஒண்ணு போய் டெஃபினட்டா ஐ வில் கோ. நம்மளுடைய கடமை இல்லையா அது? கண்டிப்பா. அதே மாதிரி சார், மனோபாலா சார் வந்துட்டு இருக்கிற இடமே வந்து கலகலான்னு சிரிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அவருக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னு வரும்போது அவர் வெளியே காமிச்சிருக்காரு? அது இல்லைங்க, எதுவுமே எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்ன்றத காட்டினதே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு காட்டினது சொல்லவே மாட்டாரு யார்கிட்டயும். அவரு வந்து ஏன்னா இப்ப அவருக்கு உடம்பு சரியில்லாம படுத்தாருன்னா அதுவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதையே அவர் சொல்லலையே. நான் சொல்றேன் இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டு வரணும்னு சொல்றேன். இது மாதிரி அவர் பேசுனதே கிடையாது. இஸ் வெரி நைஸ் ஆக்டர். என்னமா God wants to see him. அவ்வளவுதான். அவரோட ஒர்க் பண்ண தருணங்கள் ஏதாவது பகிர முடியுமா? மனோபாலா சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது? ஒர்க் பண்ணதுன்னா he was my director மா. எஸ், ராதிகாமா படத்துல அவர் தான் டைரக்டர். அண்ட் அவர் ரொம்ப லைட் ஹார்ட்டடா பண்ணுவாருமா டைரக்ஷன். நம்ம ஸ்ட்ரெயின் படுத்தவே மாட்டாரு. நாங்க இத்தனைக்கும் ஊட்டியில ஷூட்டிங்ல இருக்கும்போது வெரி
ஜோவியலா தான். நல்லா செய்யலன்னா அந்த கத்துறது கொள்றது எல்லாமே உண்டு. பட் இருந்தா கூட ஆஸ் எ டைரக்டர் வெரி குட் டைரக்டர். சோ டிரெக்ட் பண்ணும்போது அவர் ஏதாவது கரெக்ஷன் சொல்லும் போது கூட வந்து ஹார்ஷா சொல்ல மாட்டாரா சார்? ஹார்ஷா சொல்லவே மாட்டார், ரொம்ப லைட் ஹார்ட்டடா சொல்லுவார். ஆனா எனக்கு வந்து அவர் நிறைய கரெக்ஷன் சொன்னதில்லை எனக்கு. பாவமா எனக்கு ரொம்ப கேள்விப்பட்டதுல ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. என்னடா இந்த நேரத்துல நமக்கு டக்குன்னு ஓட முடியலையேன்றது எனக்கு கவலை. பட் ஐ வாஸ் பர்மிஷன் கேட்டுட்டு ஐ வில் கோ டு funeral. எஸ் ஓகே சார். மனோபாலா சாரோட இழப்பு வந்து தமிழ் சினிமா இந்திய சினிமாக்கே ஒரு பெரிய இழப்பா இருக்கு. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இதை பத்தி? இல்லைங்க, தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்புங்க. ஏன்னா ஒரு நான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்டர், மோர் தென் அ டைரக்டர், நான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்டர். அதை நம்ம ஒத்துக்கணும். இனிமேல் அது மாதிரி ஒரு உருவத்தோடைய ஒரு ஆளு ஜோவியலா உள்ள வரத்துக்கு ரொம்ப கஷ்டம், சினிமாவில் கஷ்டம். நன்றி சார். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் சார். நன்றி. அதாவது யாரையுமே வேஸ்ட்டுங்கிறது நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு ஆளை, ஒரு மனிதனை கூட சொல்லக்கூடாது, ஒரு பேப்பரை கூட சொல்லக்கூடாது. அது வேஸ்ட்டு கிடையாது. அது ஏதோ ஒரு மடிக்கிறதுக்கு உதவும், அதில் ஒரு செய்தி கிடைக்கும், அதுலேருந்து ஒரு இது கிடைக்கும். அதனால் அது வேஸ்ட்டு பேப்பருங்கிறது வந்து ஆரம்பித்து அந்த டைட்டில் வந்து முதல்ல இயக்குனர்கள், எங்களுடைய இயக்குனர்கள் வந்து பல பேர் பாராட்டிட்டாங்க. எங்கே இந்த டைட்டில் பிடிச்சிங்க அப்படிங்கிறது. ஏதோ வந்தது டக்குன்னு சொல்லிட்டேன், வச்சுட்டேன். ரொம்ப அண்டு ஒவ்வொரு வீடியோவும் 1.25 லட்சம் 1.5 லட்சம் அப்படி பார்க்குறாங்க. அது வந்து சின்ன ஒரு கொடுப்பை முக வேல்யூ தானே, யார் சொல்கிறாங்கங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் தான், வேறு ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி இலக்கியமாக பேச தெரியாது எனக்கு. இப்போ எப்படி பேட்டி நான் கொடுக்குறேனோ அது மாதிரி தான் வந்து நான் ஒரு வைரமுத்து மாதிரியே இலக்கியமாக, அதாவது என்னென்னா 1964ஆம் ஆண்டு மே 10ஆம் திங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா நம்மளால அதெல்லாம் சரி விட்டு நம்ம எனக்கு வரவும் வராது, ரோல் ஆயிரும் எனக்கு. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயில். நீங்கள் விரும்பும் சிமெண்ட் வகையினை உரிய விலையில் வாங்கிட SRM PR சிமெண்ட்ஸ். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் சம்மர் ஏசி மேளா சிறப்பு விற்பனை.